உங்களை ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இருக்கும்போது உங்க டீம் பந்தாவா வேலை செய்யறாங்க, நீங்க இல்லனா உங்க டீம் டெட்லைன் ஸ்லிப் ஆகுது, உங்க டீமோட ஒர்க்கோட குவாலிட்டி லோவா இருக்கு, உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதுக்கு காரணம் பிசினஸ் இல்ல, இதுக்கு காரணம் சிஸ்டம்ஸ் இல்ல, இதுக்கு காரணம் பீப்புளோட ஸ்கில்ஸும் இல்லைங்க, இதுக்கு காரணம் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இல்லாத போது சிஎக்ஸோஸ் உங்களை மாதிரி இன்னும் மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்னும் கண்ட்ரோல் அதிகமா பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால சிஸ்டம் ஸ்லோவா தான் ஆகும், தோத்து டிசிஷனும் ரிசல்ட்டும் ஃபாஸ்டா இருக்காது. அதே மாதிரி பீப்புளுக்கு ட்ரஸ்ட் இல்லாத போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக எப்போதுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, திரும்பி ஸ்லோ டவுன் தான் ஆகும். இதை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இதை எப்படி ஸ்பீட் பண்ணோன்றது, the speed of trust by Stephen Covey. Welcome to the Friday learning series with Coach Raghav from Action Coach Tamil Nadu and Pondicherry. First powerful idea இந்த bookல என்னன்னா, trust affects speed and cost. அதாவது உங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்க காஸ்ட் கம்மி ஆகும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதே மாதிரி உங்க ஸ்பீடு கம்மி ஆகும் போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரஸ்ட் இல்லனா ஸ்பீடு கம்மி ஆயிடும். ஏன்னா ஒரு இடத்துலயும் நீங்க மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு இடத்துலயும் உங்க எம்ப்ளாயிஸும் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் ட்ரஸ்ட்ன்றதா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ விஷயம் ஆத்தர் சொல்றாரு. செகண்ட் பிக் ஐடியா ஆத்தர் புக்ல என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் இஸ் பில்ட் ஆன் கிரெடிபிலிட்டி. கிரெடிபிலிட்டி நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்? கேரக்டர், காம்பிடன்ஸ். கேரக்டர்னா உங்களோட உள் உணர்வை சொல்றது. நீங்க எப்படிப்பட்ட மனிதன், நீங்க உங்க பிசினஸ் எப்படி நடத்துறீங்க, ஹானஸ்டா இருக்கீங்களா, டாக்ஸஸ் பே பண்றீங்களா, சொன்னதை செய்யறீங்களா, இதெல்லாம் கேரக்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. இதே காம்பிடன்ஸ் வரும்போது உங்க ப்ராடக்டையோ சர்வீஸோ நீங்க எப்படி டெலிவர் பண்றீங்க, எப்படி நீங்க காம்பிடன்ஸை பெருசா காமிக்கலாம். மேபி உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் இன்னும் பெருசா நீங்க உங்க வெப்சைட்லயோ ஒரு ஃபைலாவோ வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வைக்கும் போது உங்களோட காம்பிடன்சி சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த காம்பிடன்சியும் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும் போது credibility increase ஆகும், ட்ரஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் செகண்ட் பிக் ஐடியா. தேர்ட் பிக் ஐடியா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க உங்களையே ட்ரஸ்ட் பண்ணலனா ஒண்ணு மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க, இல்லாட்டி அது விஷயத்துல இருந்து எப்போதும் அவாய்ட் பண்ணி தள்ளி போயிட்டே இருப்பீங்க. ரெண்டுமே உங்க பிசினஸுக்கு சரியில்லை. ஸோ செல்ஃப் ட்ரஸ்ட் இஸ் த தேர்ட் பிக்கஸ்ட் ஐடியா. ரிமெம்பர் வெல், செல்ஃப் ட்ரஸ்ட் இருந்தா எம்பவர்மெண்ட் வரும், செல்ஃப் ட்ரஸ்ட் இல்லனா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வரும். ஃபோர்த் பிக் ஐடியா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் இஸ் பில்ட் பை ஆக்ஷன் அண்ட் நாட் பை ஸ்பீச்சஸ் ஆர் வேர்ட்ஸ். அதாவது நீங்க எடுக்கிற ஒரு ஆக்ஷனும் மத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, மத்தவங்க சொல்றத நல்லா லிசன் பண்ணுறது, ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் ஃபார் பண்ணுறது, எம்பத்தட்டிக்கா இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயமும் உங்களை ட்ரஸ்ட்ல மேல தூக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆக்ஷன்ல காமிக்கணும், வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடாது. ஃபிஃப்த் பிக் ஐடியா என்னன்னா, எக்ஸ்டெண்ட் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் பட் ஸ்மார்ட்லி. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, எப்போதும் மக்கள் எப்போதுமே நீ பண்ணி காமி, அதுக்கப்புறம் நம்புறேன், ரிசல்ட் கொடு, உன்னை அப்புறம் நம்புறேன் அப்படின்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்லுவாங்க. ஆனா ஆத்தர் அதை ரிவர்ஸா யோசிக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரஸ்ட்டை கொடுங்க, அவங்க வேலை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க, ஒரு நல்ல என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் தான் அவங்க எம்பவர்டா டிசிஷன் அவங்க எடுப்பாங்க, ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. இல்ல எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ லெட்ஸ் கெட் வெரி பிராக்டிகலுங்க. 3 ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நம்ம பிசினஸ் ஓனர்ஸ்க்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ட்ரஸ்ட்டை ஆடிட் பண்ணுங்க. அதாவது நீங்க எங்க நிறைய டெலிகேட் பண்றீங்க, எங்க பாதி டெலிகேட் பண்றீங்க, எங்க எப்போதுமே யாருக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்றது. நீங்க உங்களே இந்த ட்ரஸ்ட் ஆடிட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எங்க கேப்ஸ் இருக்குன்னு தெரியும், நீங்க எங்க ட்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியும். பாயிண்ட் நம்பர் 2, சொல்லறத செய்யுங்க, செய்யறத சொல்லுங்க. தலைவர் சொல்ற மாதிரி என்ன ஒரு விஷயத்தை கமிட் பண்ணாலும் அதை ஹானஸ்டா டெலிவர் பண்ணுங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதை நம்ம சொல்லிட்டோன்றது, அதை நம்ம செஞ்சுட்டோமா அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. எப்ப சொல்லறத செய்யறீங்களோ ஆட்டோமேட்டிக்கலா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 3, இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி. எல்லார்கிட்டையும் ஏன் இதை பண்றோன்றத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க டீமுக்கு நீங்க ஏன் பண்றோன்றது புரியலனா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் த why in detail. So here is a final thought I would like to leave you all with. If you want your trust to increase, start giving more trust, and when there is more trust is built in your organization, speed and results also will start coming. இதேதான் நம்ம ஆத்தர் ஸ்டீஃபன் கோஃபியும் சொல்றாரு. உங்க பிசினஸ்ல ட்ரஸ்ட்டை பிரில்லியண்டா இன்க்ரீஸ் பண்ணனும்னா கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க இன்ஃபர்மேஷனை கொடுங்க. We'll help you out. My name is Raghav Kaushik, firm owner and certified action coach, Tamil Nadu and Pondicherry. Next week இன்னொரு Friday learning seriesல உங்களை பார்க்கலாம். Thank you.